அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தின் குரல் சார்பாக நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, விஜய் டிவிகே கட்சி பிஜேபியின் அதாவது பாரதிய ஜனதாவின் பி டீமா என்றால் அது முழுக்க முழுக்க உண்மை. அது எப்படி என்பதை நாம் இன்று காண இருக்கிறோம். விஜய்க்கு வழக்குகள் 2 வழக்குகள் இருப்பது என்று தமிழக மக்களுக்கு அதிகமாக தெரிகிறது. ஆனால் இன்று நாம் பார்க்க இருக்கிறது என்னவென்றால், விஜய்க்கு 3வது ஒரு வழக்கு பதியப்பட்டுள்ளது. அந்த வழக்கிலிருந்து அவர் தப்பிப்பாரா என்பதுதான் நாம் அதை பார்க்க இருக்கிறோம். அந்த வழக்கு என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அதாவது பல குழந்தைகளை காவு வாங்கிய ஒரு சிறப்பு, குழந்தைகளுக்கு இருமல் மருந்துக்கு குடித்த ஒரு சிறப்பு. அந்த சிறப்பினுடைய ஓனர் யார் என்றால் ரெங்கநாதன். இந்த ரெங்கநாதன் யார்? விஜய்க்கும் ரெங்கநாதனுக்கும் என்ன சம்பந்தம்? அதை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். வாங்க செய்திக்குள்ளே போவோம். டிவிகே கட்சி என்பது பிஜேபியினுடைய ஒரு பி டீம். அதை நாம் பல செய்தியாளர்கள் எடுத்தும் கூறியிருக்கிறார்கள். இவர் RSS பெற்ற பிள்ளைகள் என்று கூறியது அவர் மறுத்திருந்தாலும் செய்தியாளர்களும் யூடியூபர்கள் யாரும் அதை மறுக்க முன்வரவில்லை. காரணம் என்னவென்றால், விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், விஜயனுடைய வீட்டை ரைடு செய்த அருண்ராஜ் என்பவர் அவர் வீட்டை ரைடு செய்கிறார். ஒரு IRS அதிகாரி. அவர் விஜயின் வீட்டில் முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றி அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கினுடைய நிலுவைகள் அமித்ஷா கையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மேலும் விஜயை சுற்றி இருப்பவர்கள் RSSகாரர்கள் தான். வெங்கட்ராமன் என்பவர் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் டிவிகே கட்சியின் ஒரு பொருளாளர். நிர்மல்குமார் என்பவர் ஒரு RSSகாரர். RSSல் அனைவரிடமும் பேசிக்கொண்டிருப்பவர். அவர்தான் தமிழ்நாட்டிற்கு மின்சாரத்துறை அமைச்சர். இப்போது டெல்லியில் முகமாக, தமிழ்நாட்டின் முகமாக இருக்கிற இதெல்லாம் நாம் பார்த்து இருக்கிறோம் என்றால் மிக மோசமான நிலைக்கு இந்த அரசு தமிழ்நாட்டை தள்ளுகிறது என்பதே அர்த்தம். மேலும் இது எந்த இதுக்கு போகிறது என்றால், வெறும் 40 நாட்கள் ஆட்சியில் தமிழ்நாடு அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது என்பதே பொதுமக்களுடைய கருத்தாக சொல்லப்படுகிறது. விஜயின் ஆணவம், அதிகார ஆணவம் என்றுதான் பார்க்கிறார்கள். ஒரு டெல்லிக்காரனையோ இல்ல ஒரு ஆந்திராக்காரனையோ தமிழ்நாட்டுக்காரனை நியமிப்பார்களா? டெல்லியின் முகமாக நியமிப்பார்களா? அப்பவும் தமிழ்நாட்டில் ஒரு கர்நாடகக்காரனை ஒரு முதலமைச்சர் தமிழகத்தின் நலனை கருதி ஒரு முகமாக அங்கே கொண்டு சென்றிருக்கிறான் என்றால் அது எவ்வளவு மிகப்பெரிய கேவலமான ஒரு செயல் அப்படி என்று பார்க்கப்படுகிறது. மேலும் சொல்ல போனால், இப்போது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் மிக மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. மேகதாது அணை. அந்த மேகதாது அணைக்கு கர்நாடகா நீயா நானா, தமிழ்நாடு பார்ப்போம் என்று ஒரு கையில் பார்ப்போம் என்று நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையில் கர்நாடக படத்தை எடுத்த ஒரு டைரக்டரை, ஒரு ப்ரொடியூசரை விஜய்க்கு உதவி செய்தார் என்பதற்காக தமிழ்நாட்டு நலனை காற்றில் பறக்க விட்டு ஒரு கர்நாடகக்காரனை கொண்டு டெல்லி முகமாக வைப்பது எவ்வளவு பெரிய கேவலமான செயல் என்றுதான் பார்க்கப்படுகிறது. இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது, கர்நாடகாவுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது, ஆந்திராவுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது, இது எல்லாமே யார் பார்ப்பார்கள்னா அந்த டெல்லியின் முக்கிய முகமாக இருக்கிறவர்கள் தான் பார்த்து நமது தமிழ்நாடு அரசுக்கு சொல்வார்கள். கர்நாடகா இவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க, ஆந்திராவுக்கு ஒதுக்கியிருக்காங்க, ஆனா தமிழ்நாட்டுல இவ்வளவு ஒதுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அமைச்சிருக்கிறவர்கள் கர்நாடகாவின் தங்க பூமி என்று ஒரு பேட்டி அளித்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஒரு முகமாக கொண்டு அவரை நாம் கர்நாடகக்காரனை கொண்டு அங்க வச்சோம்னா தமிழ்நாட்டிற்கு என்ன வரவு கிடைக்கும், என்ன ஒரு நன்மைகள் கிடைக்கும் என்பதை
கேள்விக்குறியாக இருக்கிறது. இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். பிஜேபி விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கிறது என்றால் கொடுக்கிறது. காரணம், அவருக்கு 3 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. ஒன்று கரூர், இன்னொன்னு ஜனநாயக படம் சம்பந்தமாக, இன்னொன்னு அந்த வழக்கை பத்தி தான் நாம் பேச இருக்கிறோம். இந்த ஒரு 2 வழக்குகள் பழைய வழக்குகள், தவிர விட்டுறலாம். ஆனால் இப்போது புதிய வழக்கு ஒன்று பதியப்பட்டிருக்கிறது. அது மிக மோசமான வழக்கு. அதிலிருந்து விஜய் தப்பிப்பாரா என்றால் கிடையாது. அது என்ன வழக்கு என்று பார்த்தால், எந்த பத்திரிகையும் எந்த ஊடகத்திலையும் அந்த செய்திகள் இன்று வரைக்கும் வெளியே வரல. சொல்லப்போனா நக்கீரன்லாம் ரொம்ப புலனாய்வு பத்திரிகை, அந்த பத்திரிகைக்குள்ள இந்த செய்தி கூட வரல அப்படின்னா மிக ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. மேலும் அந்த வழக்கு என்னவென்று நம்ம பார்த்தோம்னா, 3வது வழக்கு என்ன அப்படின்னா, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு மருந்து தயாரிக்கும் நிறுவனம் மூடப்படுகிறது. தமிழ்நாடு அரசு அந்த மருந்து கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்கிறது. அதாவது சிறு குழந்தை இருமல்களுக்கு கொடுக்க வேண்டிய கோல்ட்ரிஃப் என்ற ஒரு மருந்து கம்பெனியை தமிழ்நாடு அரசு மூடுகிறது. என்ன என்று பார்த்தால், செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் இந்த கம்பெனியை தமிழ்நாடு அரசு மிக விரைவில் மூடிக்கொண்டு மெடிக்கலில் இருக்கும் மருந்தையும் அப்புறப்படுத்துங்கள் என்று ஒரு அதிரடி நடவடிக்கை கொண்டு வருகிறது. அது எதற்கு என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் ஒரு பகுதியில இந்த கோல்ட்ரிஃப் என்ற மருந்தை, இருமல் மருந்தை குடித்த குழந்தைகள் கிட்னி பாதிக்கப்பட்டு உடனடியாக இறந்து விடுகிறார்கள். இது ஒன்றல்ல, இரண்டல்ல, பல குழந்தைகள் இறக்கிறார்கள். அப்போது மத்திய பிரதேசத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், எதற்கு இப்படி நடக்கிறது என்று ஒரு ஆய்வு செய்கிறார்கள். அந்த பரிசோதனையில் தான் திடுக்கிடும் தகவல்கள் ஒன்று வருகிறது. இது ஒரு குறிப்பிட்ட சிறப்பின் மூலமாகத்தான் இந்த இறப்புகள் நடக்கிறது. அது என்ன என்று பார்த்தால், கோல்ட்ரிஃப், அந்த கம்பெனி பெயர் சிரிசன். அது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அவர்கள் கண்டறியப்படுகிறார்கள். உடனே தமிழ்நாடு அரசுக்கு மத்திய பிரதேச அரசு என்ன செய்யுது அப்படின்னா அறிவுறுத்துகிறது. இப்படி ஒரு கம்பெனி உங்க தமிழ்நாட்டில் இருக்கு, அது காஞ்சிபுரத்தில் இயங்குது, அந்த மருந்தால பல குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள், இந்த கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு தகவலை கொடுக்கிறது. உடனே தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது என்றால், அந்த கம்பெனி மீது ஒரு நடவடிக்கை எடுக்கிறது. அது என்ன என்று நாம் பார்த்தால், இந்த கம்பெனியை உடனே என்ன செய்யுது, தமிழக அரசு மீது நடவடிக்கை எடுத்து அந்த கம்பெனியை மூடுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கம்பெனிக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா அந்த சம்பந்தம் இருக்கு. அதைத்தான் நம்ம இப்போ தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வழக்கு கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 25 மத்திய பிரதேசத்துல பாரசியா என்ற ஒரு பகுதியில குழந்தைகள் கிட்னி ஃபெயிலியர் ஆகி உடனே இறந்து விடுகிறார்கள். இத பற்றி மத்திய பிரதேசத்துல என்ன செய்ய பாதிக்கப்பட்டு உடனே திடீர் சாவு, மரணம் உடனே வருகிறது. உடனே செப்டம்பர் 16, 2025 அன்று ஒரு பரிசோதனை நடக்கிறது. அந்த பரிசோதனையில் மிக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ரிப்போர்ட் வெளிவருகிறது. அது என்ன என்று பார்த்தால், ஒரு குறிப்பிட்ட கம்பெனி தயாரிக்கும் கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருமல் மருந்து, குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இருமல் மருந்து, இந்த சிறப்பை அருந்தரும் குழந்தைகள் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறக்கிறார்கள் என்று ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை வெளியிடுகிறது. அதன் பின்பு அந்த சிறப்பின் பெயர் என்னடி பார்த்தா கோல்ட்ரிஃப். இந்த மருந்து தயாரிக்கிற கம்பெனி சிரிசன் அப்படின்னு கண்டறியப்படுகிறது. அப்படியே பார்த்தா அக்டோபர் 1, 2025 அன்று மத்திய பிரதேசம் என்ன செய்யுது அப்படின்னா, என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசுக்கும் இமாச்சல் அரசுக்கும் ஒரு தகவலை அனுப்புகிறது. இந்த கம்பெனி மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும்.
இந்த கம்பெனியால எங்க மாநிலத்துல பல குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது உங்கள் மாநிலத்தில் தான் நடக்கிறது அப்படின்னு ஒரு தகவலை கொடுக்கிறார்கள். அப்போ கொடுக்கும்போது உத்தரப்பிரதேச அரசு என்ன செய்யுது அப்படின்னா, அவர்கள் செய்த பரிசோதனை செய்த அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த சர்டிபிகேட் அவ்வளத்தையும் ஒண்ணு சேர்ந்து 2 மாநிலத்திற்கும் அரசுக்கும் அனுப்பி, நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு ஒண்ணு காட்டுறாங்க. உடனே தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது அப்படின்னா, இந்த கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்கிறதற்கு ஒரு குழு அமைக்கி. அந்த குழு வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அந்த கம்பெனிக்குள்ள போய் பரிசோதனை செய்யும் போகும்போதுதான் திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருகிறது. மிக அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே வருகிறது. அப்படி என்னன்னா, அந்த கோல்ட்ரிப் அந்த இருமல் மருந்து செய்யும் அந்த நிறுவனத்தில் சரியான முறையில், பாதுகாப்பற்ற முறையில் அங்கே அந்த மருந்து செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. அந்த தகவல் வெளியே வந்திருக்கு. உடனே என்ன செய்கிறார்கள் அப்படி என்று பார்த்தால், இதுல என்ன இந்த மருந்துல என்ன கலக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, டை எத்தலின் லைக்கால் அப்படின்னு ஒரு மருந்து இதுல தயாரிக்கப்படுகிறது. கலந்திருக்காங்க இந்த இருமல் மருந்துல. இந்த கெமிக்கல் கலப்பது தவறு இல்லை. இந்த கெமிக்கல் எப்படி கலக்கணும் அப்படின்னா 0.10 அப்படின்ற என்ற தான் இந்த கெமிக்கல் கலக்க வேண்டும். ஆனால் இவர்கள் கலந்தது என்னவென்று பார்த்தால் 48% அதுல கலந்திருக்கிறார்கள். இது மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவலா இருக்கு. ஏற்கனவே இந்த மருந்துல வந்து கலக்க வேண்டியது 0.1 தான். ஆனா இவங்க கலந்துங்கிறது எவ்வளவு 48 பாயிண்ட் கலந்திருக்காங்க. அப்போ எவ்வளவு 48.6% அதுல கலந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த மருந்து எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யும், எப்படி ஸ்பீடா கிட்னி ஃபைல் பாதிக்கப்பட்டு குழந்தைகள் இறந்து இருக்கிறார் என்றால் மிக அதிர்ச்சிகரமான தகவலாக இது காணப்படுகிறது. குழந்தைகள் வந்து இறந்திருக்காங்க. எல்லாம் அந்த படிக்காதவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு டாக்டர் என்ன எழுதி கொடுக்காங்களோ அதை உடனே ரெஃபர் பண்ணுவாங்க. அது அவங்க மட்டும் இல்லை, மற்ற யாருமே டாக்டர் என்ன மருந்தை ரெஃபர் பண்றாரோ அந்த மருந்தை உடனே வாங்கி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட போதுதான் இந்த குழந்தைகள் இறக்கிறார்கள். அப்போ அது பார்க்கும்போது என்னவென்றால் தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது, அந்த கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்கிறது. அப்போ தமிழ்நாடு அரசு அதுக்கான ஒரு ஃபைலை ரெடி பண்ணிட்டு இந்த கம்பெனி முறையான தகவல் சரியானதுல வந்து செய்யல. இதுல வந்து கிட்டத்தட்ட 364 வயலன்ஸ் நடந்திருக்கு. இந்த வயலன்ஸ்ல மிகவும் முக்கியமானது, மிக அதிர்ச்சிகரமானது 39 வயலன்ஸ் மிக அதிர்ச்சியா காணப்பட்டிருக்கு. அப்போ இந்த கம்பெனி முறையற்ற முறையில் நடக்கல, ஏதோ ஏனோ தானோ நடந்திருக்கு. அதனால இந்த கம்பெனியை தமிழ்நாடு அரசு பேன் பண்ணுது. பேன் பண்ணி அந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிற டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க கம்பெனி மேல, இந்த ஸ்ரீசன் கம்பெனி மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அக்டோபர் 5, 2025 அன்று மத்திய பிரதேசத்துல இருந்து அவங்க ஒரு காவலர்கள், அதாவது போலீஸ், அவங்க வந்து சென்னைக்கு வராங்க. சென்னையில வந்து முகாமிட்டு அக்டோபர் 7, 2025 அன்று ரெங்கநாதன் என்பவரை, இந்த கம்பெனி உரிமையாளரை கைது செய்கிறார்கள். ஏனென்றால் அக்டோபர் 7, 2025 அன்று இந்த மருந்தை வாங்கி வைத்திருந்திருப்பவர்கள், மீதி மருந்து இருக்கும்ல, அதை குடித்த குழந்தைகள் மீண்டும் 20 பேர் இறக்கிறார்கள். அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ரெங்கநாதன் என்பவரை மத்திய பிரதேச அரசு கைது செய்து இங்கிருந்து அழைத்து செல்கிறது, அழைத்து கொண்டு போகிறது. இது அப்புறம். ஆனா டிசம்பர் 2, 2025 அன்று அமலாக்கத்துறை உள்ளே வருகிறது. இவரை கைது பண்ண பிறகு, இவரை கொண்ட எல்லாமே இது பண்ண பிறகு அமலாக்கத்துறை வாண்டடா உள்ள வருது. வந்தது எப்ப செய்யுது அப்படின்னா டிசம்பர் 2, 2025 அன்று அமலாக்கத்துறை உள்ளே வந்து வாண்டடா இந்த கம்பெனி மீது ஒரு வழக்கு பதிகிறது. இந்த வழக்கு
என்ன அப்படி நம்ம பார்க்கிறது அப்படின்னா, இந்த கம்பெனி மீது வழக்கு பதிவு பண்ணி, இந்த கம்பெனி மீது உள்ள சொத்துக்கள் 2.6 கோடி சதவீத சம்பந்தப்பட்ட சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி, அந்த அந்த கம்பெனி மீது ஒரு வழக்கு பதியப்படுகிறது. அப்போ இந்த அமலாக்கத்துறை உள்ளே வந்து வழக்கு பதிகிறது. அந்த வழக்கு பதிவில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயினுடைய அதாவது அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் அது ஈடி மூலமாகத்தான் தெரிய வருகிறது. விஜயினுடைய ஒரு பங்கு அந்த கம்பெனியில் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். அமலாக்கத்துறை அது மீது வழக்கு பதிகிறார்கள். விஜய் மீது அவர் பெயரையும் சேர்த்து அந்த ஃபைலில் வழக்கு பதிகிறார்கள். எதற்கு நாம் வந்து இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நல்ல தெளிவா பாருங்க. இந்த ரங்கநாதனுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னா இருக்கு. எப்படி அப்படி நம்ம அதை பார்த்தா, விஜயுடைய அம்மாவும் விக்ரம் அம்மாவும் அக்கா தங்கச்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜயும் அம்மாவும் விக்ரமுடைய அம்மாவும் அக்கா தங்கச்சி. இப்ப இடையில கூட விக்ரமுடைய அண்ணன் தான் சஞ்சீவ். சஞ்சீவ்னா யாரு? இந்த விஜய் பையன் எல்லாம் நினைச்சிடாதீங்க. குட்டி பகவதி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இவர் ஒரு டைரக்டர், படம் எடுக்கிறவர். இந்த விக்ரமை வைத்து ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருக்காரு. தாக்க தாக்க அப்படி ஒரு படம் எடுத்து அந்த படம் ஓடலை. அது அப்புறம் அதுக்கு அப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா, சஞ்சீவுடைய மனைவி இருக்காங்கல்ல, இந்த சஞ்சீவுடைய மனைவி தான், மனைவியுடைய அப்பா தான் ரங்கநாதன். இந்த ரங்கநாதன் யார் தான்? இந்த கம்பெனியை நடத்தியவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜயுடைய அம்மாவும் விக்ரமுடைய அம்மாவும் அக்கா தங்கச்சி. விக்ரமுடைய அண்ணன் தான் சஞ்சீவ். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் ஒரு இயக்குனர். அவர் வந்து இந்த விக்ரம் வச்சு காக்க காக்கங்கிற ஒரு படத்தை எடுக்காரு. இந்த சஞ்சீவ் ஏற்கனவே சஞ்சீவுடைய மனைவிதான் யாரு? சஞ்சீவனுடைய மனைவியுடைய அப்பா தான் இந்த ரங்கநாதன். இந்த ரங்கநாதனுக்கு பணம் இந்த கம்பெனி ஆரம்பிக்க, அதாவது ஒரு ஹோல்டராவோ இல்ல ஒரு பதவிக்காவோ விஜய் பணங்கள் பயன்படுத்தப்பட்டதா என்ற கோணத்தில் அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதியிருக்கு. விஜயினுடைய பணம் தான் இந்த கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தான் வட்டாரங்கள் வழியாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமலாக்கத்துறை வழக்கு பதிவும் பட்டிருக்குது என்றும் தெரிவிக்கிறது. இந்த வழக்கு தான் மிக முக்கியமாக ஒரு வழக்காக இங்கே நாம் பார்க்கப்படுகிறோம். என்ன அப்படின்னா, இந்த கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டரா விஜய், இல்ல அவருடைய பணம் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கா? இதை தான் அமலாக்கத்துறை கையில் எடுத்து ஆடுகிறது. அப்போ இது வந்து என்ன, எந்த பத்திரிகைக்கும் வரல. புலனாய்வு பத்திரிகை எத்தனை பேரை இறங்கி வேலை செய்வாங்க, அவங்களுக்கு கூட இது தெரியல. சொல்ல போனோம்னா மாரிதாஸ் எல்லாம் இன்னைக்கு இறங்கி அடிக்காரு. அவர் விஜய் ஆட்சியர் இறங்கி அடிக்காரு. என்ன வந்து வாருன்னு அடிக்காரு. அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி போயிட்டு. உண்மை வாயன் சவுக்கு சங்கருக்கும் இது தெரியல. ஏன்னா நான் புலனாய்வு புலனாய்வும் அப்படி இப்படின்னு சொல்றாரு ஒரு சவுக்கு சங்கர்னு ஒரு ஆளு. எங்க கிடைக்கிறதோ அங்க போயிட்டு அதுக்கு சாதகமா பேசுற அந்த புலிக்கே தெரியல. புலனாய்வு புலிக்கு, அந்த புலிக்கும் தெரியல. அதுக்கப்புறம் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் லீக்கேஜ் இருக்குங்க. லீக்கேஜ் இந்த அரசு போன வட்டம் லீக்கேஜ் பண்ணிருக்குங்க. லீக்கேஜ் இந்த லீக்கேஜை கண்டுபிடிச்ச ரெட்பிலிக்ஸுக்கு இது தெரியலையா? அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கு விஜய் மீது அப்படின்னு சொல்லி
இது தெரியலையா? இந்த புலிகளுக்கே தெரியலையா? சரி, அதை விடுங்க, நமக்கு அது தேவையில்லை. என்ன அப்படின்னா, எத்தனை குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட ஒரு 1000த்திற்கும் மேல குழந்தைகள் இந்த மருந்தால இறந்திருக்காங்க. இந்த மருந்துக்கு ப்ரொடியூசர், டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா விஜயினுடைய சொந்தக்காரர்கள். எவ்வளவு மோசமாக இருக்கு பாருங்க. கரூர்ல செத்தா எனக்கு என்ன? ஜனநாயக படமா? அதை விடல 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 அப்படிங்கிறது. இப்போ இந்த குழந்தைகள் இறந்திருக்காங்க. மத்திய அரசு இந்த வழக்கை தான் கையில எடுத்து நம்ம யார் ஆரம்பத்திலே சொன்னோம்ல, விஜய் ஒரு பி டீமா, பிஜேபியினுடைய பி டீமா என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வழக்கு பதியப்பட்டு உள்ளது. இந்த வழக்கை வைத்து அமித்ஷா டேபிள்ல இருக்கிறது. இந்த கரூர் வழக்கு இதெல்லாம் பழைய பல வழக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த புதிய வழக்கு டேபிள்ல மேல முக்கியமா இருக்கு. அப்போ அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம ஒரு தகவல் காற்றோடையாம தகவல் வந்தது என்ன அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் நீங்க எங்க கூடயும் கூட்டணி இருக்க வேண்டாம், அதிமுகலையும் கூட்டணி போக வேண்டாம், திமுகவிலையும் நீங்க கூட்டணி போகக்கூடாது. ஏற்கனவே போக மாட்டீங்க, ஏன்னா தீய சக்தி நீங்க சொல்ல சொல்லி தானே அவர் சொல்றாரு. அதனால போக மாட்டாரு. ஆனால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எங்களுடன் தான் கூட்டணி வரணும். அப்படி இல்லைன்னா ராடு ரெடியா இருக்கு, என்ன தடவி ரெடியா வச்சிருக்கிறோம். அதனால எங்க கிட்ட தான் நீங்க வரணும், நாங்க எப்ப சொல்றோமோ அப்பதான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்களாக தகவல் இருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு மீது முதலமைச்சருங்கிறவர் தமிழ்நாட்டில் முதல் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸான ஆளு. அவரே நாட்டு மக்கள் மீது ஒரு அக்கறை இல்லை என்றால், மாநிலத்தில் எப்படி நம் மாநிலத்தின் மீது அக்கறை வரும் என்றுதான் பார்க்கப்படுகிறது. விஜய் பிஜேபியினுடைய பி டீமா என்றால் நிரூபணமாகிறது. அதுதான் இந்த வழக்கிலிருந்து மற்ற 2 வழக்கிலே தப்பித்தாலும் பிரச்சனை இல்லை. கரூர் என்றாலே செந்தில் பாலாஜி உள்ள வந்துட்டாரு, அவங்க உள்ள வந்துட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, கொன்னுட்டாங்க, போயிட்டாங்க. அதெல்லாம் அப்புறம் கருக்கவே முடியாது. கண்டிப்பா களி திம்பார் என்று சொல்லப்படுகிறது. உயிருங்க, குழந்தைகளுடைய உயிர். இந்த ரெங்கநாதன் தன்னுடைய பேரன் பேத்தியை கொடுப்பாரா இந்த மருந்த? 40% டைஎத்தானிக் கலந்த அந்த மருந்த கொடுப்பாரா? எதுக்காக கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல போனா, கம்பெனி போட்டி. இந்த மருந்தை கொடுத்தா உடனே சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சிறப்புகள் செய்றாங்கல்ல, அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கு போட்டியா கூட இருந்திருக்கலாம். அதனால இந்த கெமிக்கல் அதிகமா சேர்த்தா இந்த கெமிக்கல் உடனடியா கேக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கெமிக்கல் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் இருக்கு. கம்பெனி போட்டியில் தான் இந்த எத்தனால் டயானிக் கடை சேர்க்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது. அதனால எதா இருந்தாலும் சரி, வடக்கு உள்ள குழந்தைகள் இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைகள் பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, யாரா இருந்தாலும் குழந்தைகள் அது உயிர். அதுகளுக்கு என்ன தெரியும்? நம்ம கொடுக்கறத அது குடிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிற மருந்திலே இவ்வளவு கேவலமான செயல்களை இந்த விஜய் உறவினர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் மிக மோசமான ஒரு செயல். அடுத்த ஒரு செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ஆதரவு தரும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி.